நான் ஒரு விசுவாசி என்று சொன்னால் உன் விசுவாசம் எவைகளிலே காணப்பட வேண்டுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான திருக்குமாரனாகிய இயேசுவை எனக்காக இந்த பூமியிலே அனுப்பினார். இயேசு கன்னி மரியாளிடத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையின்படியே பிறந்தார். தேவனுடைய வார்த்தையின்படியே மேசியாவாக கிறிஸ்துவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி எனது பாவங்களுக்காக இயேசு சிலுவை சுமந்தார். என் பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். தாமே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அவர் எனக்காக திரும்ப வருவார். இவைகளை நீங்கள் விசுவாசிக்காமல் நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்க முடியாது. வேதம் என்ன எதிர்பார்க்கணும் சொன்னா, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதிலே இவைகள் பிரதானமானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.